Hello students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். ஹிபா மேக்ஸ் சேனல்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட்க்கு half yearly எக்ஸாம் ஸ்டடி பிளான் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சனால இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 9th மேக்ஸோட டெய்லி ஸ்டடி பிளான் டே 1 என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். என்னென்னா ஒன்று, உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நைட்டு ஆர் ஈவினிங் வந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைனா மார்னிங் 1 hour வந்து இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 2 days ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன், அப்படி இருக்கவே கூடாது. நீங்கள் வந்து ஹாஃப் இயர்லி வரைக்கும் நான் கொடுக்குற சம்ஸ் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹாஃப் இயர்லியில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. நிறைய பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் 9th ஸ்டாண்டர்டுக்கும் யூஸ் ஆகும்ன்ட்டு நான் நம்புகிறேன். சரிங்களா? எல்லாருக்குமே வந்து இப்போ ஹாஃப் இயர்லி டைம் டேபிள் கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ கம்மியான டைம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அதிக சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஹாஃப் இயர்லி அப்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன, நம்ம டெய்லி 1 hourலேருந்து 2 hours வரைக்கும் நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், டெஸ்ட் எழுத போகிறோம், கரெக்ஷன் பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப மெயின். ப்ராக்டிஸ் மட்டும் நான் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஒர்க் அவுட் மட்டும் பண்ணி பார்த்துக்கிறேன், டெஸ்ட் அப்புறமா பார்த்துக்கலான்னா கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எழுதணும், எழுதின டெஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணணும், தப்பாக இருக்கிறத ரீடெஸ்ட் எழுதணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் ஒரு 100 லைக்ஸ் தாண்டி போனால் தான் நிறைய பேருக்கு அது ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும்போது தான் நிறைய வியூஸ் வரும்போது எனக்கு ஓகே இதை கண்டினியூ பண்ணலான்னு எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலோட பேர் வந்து hibamax-sabana m. பட் இதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோரில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வரல. ஸோ ஏன்னா நமக்கு ரொம்ப கம்மியான ஃபாலோவர்ஸ் தான் அதில் இருக்காங்க, 1000+ தான் இருக்காங்க. ஸோ அதனால் சர்ச் லிஸ்ட்டில் வரல. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை இந்த ஸ்டடி பிளானோட நோட்டிஃபிகேஷன்லாம் யூடியூப்பில் வரல அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் லிங்க் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணிங்கனாலே போதும். டெய்லி ஸ்டடி பிளான் என்ன நீங்கள் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போதைக்கு மேக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸோட வீடியோஸ் எந்த அளவுக்கு போகுதுன்றது பார்த்துட்டு சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னென்ன இப்போது டே 1ஓட ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா அதை டே 2ஓட கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணும். இல்லைனா டே 1 வீடியோட கமெண்ட்லையாவது நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணும். ஏன்னா நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன், இப்போ ஸ்கூல் ஹோம்ஒர்க் மாதிரி தான், இதை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் முடிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல்லையுமே நான் வந்து கொஷின்ஸ் கேட்பேன். டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையான்ட்டு அதுலேயும் நீங்கள் ஏசணும் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்டடி பிளானோட மோட்டிவ் என்ன, நம்ம நல்ல மார்க் ரீச் ஆகணும், நல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை நம்மளால் ரீச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாருக்கும் அக்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் எஸ் ஐ அக்ரி, நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் எழுதுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கைண்ட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஹாஃப் இயர்லியோடு முடியாது, ஆனுவல் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் பிளான் என்ன, எப்படி வந்து ஸ்கெடியூல் பண்ணி நம்ம முடிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் ஐக்கான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கான ஒர்க் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.5 ஃபஸ்ட் சாப்டர் இருக்குது இல்லையா ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸில். எக்ஸசைஸ் 1.5 ஏன் முக்கியமாக எடுத்தேன் அப்படின்னா, வென் டயக்ராம். இந்த வென் டயக்ராம் சம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஆனுவலுக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து ஃபஸ்ட்டு கொஷினாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா செகண்ட் கொஷின் இருக்குது பாருங்கள், இந்த கொஷினா இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டது. 4th கொஷின், வெரிஃபை யூஸிங் வென் டயக்ராம். கரெக்டாக இந்த மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் எழுதிட்டு LHS இந்த சைடு, RHS இந்த சைடு, லாஸ்ட்டில் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு பண்ணிங்கன்னா 5 மார்க்கை யாராலுமே குறைக்க முடியாது. சரிங்களா? அப்புறம் 6th கொஷின், இது இல்லாமல் 8th கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 9th கொஷின் கேட்டிருக்காங்க,
11th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது இது இல்லாமல் பேலன்ஸ் இருக்க ஒரு சில கொஸ்டின்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 7, 5 இது எல்லாமே ரேண்டமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் 1.5 கம்ப்ளீட்டாக முக்கியமான சம் அலாங் வித் யுவர் எக்ஸாம்பிள்ஸ். நான் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல, நான் வந்து எக்ஸசைஸ் மட்டும் சொல்லிட்டேன். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே முக்கியம்னா அதனால எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துடுங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய இருக்குது, அது நான் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து 1.5ல இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்து, அதாவது நிறைய கொஷின் பேப்பர்ஸில் அந்தந்த சம்ஸ் வந்துடுது. அப்படி பார்க்கும்போது 6th கொஷின், 4th கொஷின், 8 and 9, 11 இதெல்லாமே அதிக வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணிக்கோங்க. அது ஹாஃப் இயர்லிக்கு மட்டும் கிடையாது, ஆனுவல் எக்ஸாமுக்குமே தான். சரிங்களா? வெண்டாகிராம்லாம் நீட்டாக ட்ரா பண்ணி ஒரே மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு அழகாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி நான் 5 sums 10 sumsலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அண்ட் டைமிங்கும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், 1.5 கொடுத்துருக்கேன்னா 1.5 அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த டே 1ல் கண்டிப்பாக நம்ம முடிச்சிடணும். நம்ம வந்து பெண்டிங் ஒர்க்கே வைக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நம்ம குவார்டர்லியை விட ஹாஃப் இயர்லியில் ஒரு 10 or 15 மார்க்ஸ் வந்து ஜாஸ்தியாக எடுத்துட்டோம்னா நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் தான் ரொம்பவே முக்கியம். சரிங்களா? உங்களால் நிறைய சம்ஸ் போட்டு பார்க்க முடியல, ஒரு சம்மாவது டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டு தான் எழுதணும். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இஷ்யூ இருக்குது, நான் படித்தாலும் எனக்கு மறந்து போகுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்கனாலும் என் பையனுக்கு இதெல்லாம் நான் பண்ணுறேன், அவன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறான், இருந்தாலும் மார்க் வரல அப்படின்ற மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கைண்ட்லி அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறதை விட பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, என்ன பண்ணலான்ட்டு. மேபி அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? இப்போ நான் சொல்கிற ஒரு சஜஷன் ஹெல்ப் பண்ணால் உங்கள் பசங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படுத்தினாலும் அது எனக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். உங்களுக்கும் அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ கேளுங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேருக்கு தெரியும், நம்மளோட சேனல்லே கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நீங்கள் போனீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட பிளான். டே 1 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லபடியாக எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு வியூஸ் வருது, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதை பொறுத்து அடுத்தடுத்த நாளோட வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஏன்னா 9th ஸ்டாண்டர்டுக்குன்னு ஸ்டடி பிளான் நிறைய சேனல்ஸ்லலாம் கிடையாது. ஏன்னா இப்போ 10th இருக்க சீரியஸ்னஸ் உங்களுக்கு இருக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லையும் கமெண்ட்லேயும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அட் த சேம் டைம் எனக்குமே ஓகே நான் சொல்கிறேன் பசங்க செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு தோணல் வரணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நாளைக்கு டே 2 வீடியோவில் பார்க்குறேன். டே 1ஓட ஒர்க்கை முடிக்க பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.